Hi friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் பிவைக்கு சீரிஸ்ல கிளாஸ் 72 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடியே இதில் கிளாஸஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்கு சீரிஸ்ல உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவாக கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வில்லின் நீளம் 27.5 சென்டிமீட்டர், பரப்பளவு 618.75 சதுர சென்டிமீட்டர் கொண்ட வட்டக்கோண பகுதியின் ஆரம் காண்க. ஸோ வில்லின் நீளம் கொடுத்துட்டாங்க. சோ வட்டக்கோண பகுதி அப்படின்னா ஒரு பீஸா ஸ்லைஸ் மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து வட்டக்கோண பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வில்லின் நீளம் அப்படிங்கிறது இந்த கர்வா வருது இல்லையா? சோ இந்த இதைதான் வில்லின் நீளம் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் பாத்தீங்கன்னா ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அப்ப வில்லின் நீளம் எல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 27.5. வில்லின் நீளமும் ஆரமும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த வட்டக்கோண பகுதியோட பரப்பளவு அப்படிங்கிறது LR/2 இந்த ஃபார்முலா வச்சு ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சோ வில்லின் நீளமும் ஆரமும் இருந்ததுன்னா LR/2 அப்படிங்கிற அந்த ஃபார்முலா வச்சு வட்டக்கோண பகுதியோட பரப்பளவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் பரப்பளவு அப்படிங்கும்போது இதோட வேல்யூ 618.75 அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ எல்லோட வேல்யூ 27.5, ஆர் தெரியாது, டிவைடட் பை 2. ஸோ 618.75. ஆர் மட்டும் இந்த சைடு இருக்கட்டும், மீதியை ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்? அப்படியே வந்து தலைகீழா போகும் இல்லையா? ஸோ அதாவது டிவைடட் பைல பின்னமா வரும். நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தலைகீழா போட்டு பெருக்கல்ல போட்டுக்கலாம். ஸோ 27.5 இதை அடிச்சிங்க அப்படின்னா 22.5 கிடைக்கும். 22.5 இன்ட்டு 2 பெருக்குனீங்கன்னா 45 கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் அந்த வட்டக்கோண பகுதியோட ஆரம் அப்படிங்கிறது 45 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், LR/2. அடுத்த கேள்வி பாருங்க. 3 வெவ்வேறான எண்களின் மீசிமா 120 எனில் கீழ்கண்டவற்றுள் எது அவ்வெண்களின் மீப்போவா அல்ல? அதாவது LCM HCF இது எத்தனை நம்பரா இருந்தாலும் சரி, ஓகேவா? 2 நம்பருக்கு 3 நம்பருக்கு 4 நம்பருக்குன்னு எவ்வளோ நம்பருக்கு எடுத்தாலுமே HCF இருக்கு இல்லையா, இதோட மடங்காதான் கண்டிப்பா LCM அப்படிங்கிறது இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 3 அதுக்கப்புறம் 9 12 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கான LCM எண் ஃபர்ஸ்ட் HCF போட்டிங்கன்னா 3ஆல போட்டிங்க அப்படின்னா இது 1, இது 3, இது 4ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதோட HCF அப்படிங்கிறது 3. இதுவே LCM அப்படிங்கிறது என்ன வரும்? இதுக்கப்புறம் காமனா போட முடியாது, இது எல்லாத்தையும் பெருக்குவீங்களா? 9 9 36. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 36 அப்படிங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்? 3 × 12ன்னு எழுதலாம். ஏன்னா 3 அப்படிங்கிறது HCF. ஸோ HCF ஓட மடங்கா நம்மளால LCM எப்பயுமே எழுத முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். அப்ப இந்த வேல்யூ ஆப்ஷன்ல இருக்கிறது என்ன அர்த்தம்? அவங்க கொடுத்துருக்க HCF வேல்யூ அப்படின்னு அர்த்தம். அப்ப அந்த 120 ஒவ்வொரு ஆப்ஷனா டிவைட் பண்ணுங்க. மீதி வர்ற மாதிரி எது டிவைட் ஆகுதோ அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்ப இதை டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 15ன்னு கிடைக்கும். முழுசா டிவைட் ஆகுது, அப்ப மடங்கா வரும். அடுத்து 120 டிவைடட் பை 12 இதுவும் முழுசா டிவைட் ஆகுது, மடங்கா வரும். 120 டிவைடட் பை 24 இதுவும் முழுசா டிவைட் ஆகும், மடங்கா வரும். பட் 35 அப்படிங்கிறது மட்டும் மீதி வர்ற மாதிரி உங்களுக்கு டிவைட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மீதி வர்ற மாதிரி டிவைட் ஆகிற இந்த வேல்யூ HCF இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதுதான் ஆன்சர். ஓகேவா? எப்பயுமே LCM அப்படிங்கறத HCF ஓட மடங்கா நம்மளால எழுத முடியும். இது வந்து தியரி தான். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க. சஞ்சய் மிதிவண்டியை 5000க்கு வாங்கினார். 2 வருடங்களுக்கு பிறகு 600 குறைத்து விற்றார் எனில் நஷ்ட சதவீதத்தை காண்க. ஸோ வாங்கிய விலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா 5000 ரூபாய். அதுல எவ்வளோ கம்மியா குறைச்சு வித்திருக்காரு? 600 ரூபாய் கம்மி பண்ணி வித்திருக்காரு. அப்ப எவ்வளவு வரும்? 4400 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஸோ கம்மியா வித்தார், குறைச்சிருக்காரு இல்லையா, அதுதான் நஷ்டம். ஏன்னா அவ்வளவுதான் கம்மி பண்ணிருக்காரு அப்படிங்கும்போது அது வந்து நஷ்ட அமௌண்டா தான் அவருக்கு போய் சேரும். அப்ப நஷ்ட சதவீதம் கேட்டதால என்ன பண்ணிக்கணும்? நஷ்ட சதவீதம் ஈக்குவல் டு நஷ்ட அமௌண்ட் எவ்வளவு? 600 ரூபாய் டிவைடட் பை அசல். அசல்னா வாங்கிய விலை. ஸோ 5000. சதவீதம் கேட்கறதால 100ஆல பெருக்கணும். ஸோ 2 0க்கு 2 0 அடிஞ்சிரும், 0 0 அடிஞ்சிரும், 60 அடிச்சிங்க அப்படின்னா 12ன்னு கிடைக்கும். ஸோ நஷ்ட சதவீதம் அப்படிங்கிறது 12%. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். ஒருவேளை விற்ற விலைன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம அந்த வாங்கிய விலையில இருந்து விற்ற விலையை கழிச்சு அந்த நஷ்ட அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இங்க அவங்க ஸ்ட்ரெயிட்டா நஷ்ட அமௌண்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை மட்டும் அப்படியே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா?
அடுத்த கேள்வி பாருங்க, x = 2 + √3 எனில் x + 1/x இன் மதிப்பு. ஸோ x நமக்கு தெரியும், அப்போ 1/x மட்டும் என்னன்னு கண்டுபிடிங்க. 1/x க்கு பதிலாக 2 + √3. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிவைடட் பைல இருந்ததுன்னா பகுதியை விகிதமாக்கி சுருக்குக அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இதோட காஞ்சுகேட் அப்படின்னா இங்க பிளஸ் வந்துச்சுன்னா இங்க மைனஸால மேலையும் கீழையும் பெருக்கணும். ஒருவேளை மைனஸ் வந்துச்சுன்னா பிளஸ்ஸால மேலையும் கீழையும் பெருக்கணும். அப்போ உங்களுக்கு வேல்யூஸ் மாறாது. மேல பெருக்குனீங்கன்னா 1ஆல பெருக்கும் போது அதுவே தான் வரும். கீழே பெருக்கும் போது a + b a - b அப்படிங்கிற ஃபார்மேஷன்ல இருக்கா. அப்ப a² - b² அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ மேல இருக்கிறது அப்படியே வந்துடும். டிவைடட் பை இது 4ன்னு ஆகும். ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். -3. அப்ப இதோட வேல்யூ 2 - √3 டிவைடட் பை 1ன்னு வரும். டிவைடட் பை 1 வந்தாலும் போடாட்டியும் ஒன்னே தான். ஸோ 1/x அப்படிங்கிறது 2 - √3. x அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ அப்ப x + 1/x அப்படிங்கிறது என்ன வரும்? 2 + √3 + 2 - √3 + √3 - √3 கேன்சல் ஆயிரும். ஸோ 2ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 4ன்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ அவங்க கேள்விகள் எந்த மாதிரி கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு நீர் தொட்டியை குழாய் A வழியாக நீர் விட்டு நிரப்பும் நேரத்தில் 4 மணி நேரம் ஆகிறது. அதே நேரத்தில் குழாய் B ஆனது 6 மணி நேரத்தில் தொட்டியை நீர் இல்லாமல் திறந்துவிட்டு காலி செய்கிறது. ஒரே நேரத்தில் இரண்டுமே திறக்கப்பட்டால் தொட்டி காலியாகும் வரை இதில் எத்தனை மணி நேரம் தொட்டியை நிரப்ப பயன்படும் என்பதை கூறுக. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். பாருங்க, A தனியா கொடுத்துருக்காங்க, B தனியா கொடுத்துருக்காங்க. Aக்கு 4 மணி நேரம், Bக்கு 6 மணி நேரம். ஆனா A அப்படிங்கிறது நிரப்புது. ஓகேவா? ஸோ A அப்படிங்கிறது நிரப்புது தொட்டிய, B அப்படிங்கிறது காலி செய்யுது. ஓகேவா? ஸோ நிரப்புது அப்படின்னாலே பிளஸ், காலி செய்யுது அப்படின்னாலே மைனஸ். எப்பயுமே இதோட தலைகீழ் தான் எழுதிக்கணும். எப்படி வந்து டைம் அண்ட் ஒர்க்ல நம்ம தலைகீழ் எடுக்கிறோமோ அதே மாதிரிதான். ஸோ அப்போ 1/4 1/6 அட் அ டைம்ல ரெண்டையுமே திறந்து விடுறாங்க அப்படின்னா இதை ரெண்டையும் அப்படியே சால்வ் பண்ணுங்க. பாருங்க என்ன பண்ணணும், 1/4 - 1/6. ஸோ இது என்ன ஆகும், அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. ஸோ பண்ணீங்க அப்படின்னா 6 - 4 டிவைடட் பை 6 நாங்க 24, 2 டிவைடட் பை 24. சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 1/12ன்னு கிடைக்கும். இப்ப எப்படி நம்ம இதை தலைகீழா எடுத்தோமோ அப்ப இதோட தலைகீழ் தான் ஆன்சர். அப்ப 12 மணி நேரம் அப்படிங்கிறது தான் ஆன்சர், ஆப்ஷன் பி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனது. டைம் அண்ட் ஒர்க் மாதிரி தான், அதே கான்செப்ட் தான், அப்படியே தான் யூஸ் பண்ணணும். ஆனா இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம நிரப்புது காலி செய்துன்னு சொல்றாங்க இல்லையா. ஸோ நிரப்புது அப்படின்னா பிளஸ், காலி செய்து அப்படின்னா மைனஸ். ரெண்டுமே ஒட்டுக்கா ஓப்பன் பண்றாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், ரெண்டையும் அப்படியே நம்ம சால்வ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ +1/4 அப்படியே எழுதிக்கோங்க, மைனஸ் அப்படிங்கிறத -1/6ன்னு போடுங்க. அதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தலைகீழா அதாவது ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதோட தலைகீழ் தான் அவங்க கேட்கக்கூடிய மணி நேரம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.